திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலை தான் அதிகமாக வீசுது. அது வெளியே தெரியாம மறைக்க திசை திருப்ப சிலர் நினைக்கிறாங்க. கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கோம். ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வரை போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதை தான் நான் திரும்ப சொல்றேன். இந்த இப்போ நேற்று ஆன்டி இன்கம்பன்சி கூட கிடையாது இவங்களுக்கு. அதை தான் இவர் ஒருத்தர் பேசுறப்ப சொன்னார் பாருங்க, திமுகவில் நாங்கள் ஆன்டிங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுருத்தனமாக வந்து 1000 ரூபா கொடுக்குறதுக்கு ஒரு தடவை பேசியிருந்தாரு. இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு முதல்வர் அவர்கள் திரும்ப தனக்கும் சொல்லிட்டு தன் கட்சிக்காரங்களையும் நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி கட்சிக்காரங்களாம் பயத்தில் இருக்கிறாங்க, தொய்வில் இருக்கிறாங்க, போய் ஓட்டு கேட்க பயமாக இருக்குது. நாட்டில் அப்படி அந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்குது. அப்போ திரும்ப இப்படி சொன்னாதான் கட்சிக்காரங்களாவது ஒரு தைரியமாக வேலை பார்ப்பாங்க, போய் ஓட்டு கேட்பாங்க, ஏரியாக்குள்ளே போவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் திரும்ப சொல்கிறது தான், என்ன நடக்குதுன்னு நிதர்சனம் புரிஞ்சாதான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க. முதல்வருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. திருப்பி அந்த இதில் கூட பேசுகிறாரு பாருங்க, மதுரையில் தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி பொய்யா கட்ட சொல்கிறாங்க அப்படின்றாரு. அது பொய்யா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா? பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? இன்றைக்கி நியூஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 18 வயசு பையன் ஒரு 80 வயசு பாட்டியை தரன்னு இழுத்துட்டு போய் அப்படியே இழுத்துட்டே போகிறோம். சிசிடிவி ஃபுட்டேஜில் அப்படியே இருக்குது. இழுத்துட்டு போய் அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். 18 வயசு பையன் 80 வயசு பாட்டியை யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல சிந்தனையில் இருக்க ஒரு பையன் இந்த மாதிரி செய்வானா? அவன் எதனால் அப்படி செய்கிறான்? போதை, கஞ்சா, மெத்து இதெல்லாம் போட்டு மனுஷங்களை மிருகமாக்குற வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ பெண்களுக்கு இங்கே வெளியே வர பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. ஆன்டிங்களெல்லாம் விட்டுருங்க, பாட்டிங்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. அந்த நிலைமைக்கு இப்போ தமிழ்நாடு போயிடுச்சு. குழந்தைகளை வெளியே அனுப்ப முடியல. வயதானவர்கள்லேருந்து யாருக்குமே வெளியில் போகிறதுக்கு வழியே இல்லாத அளவுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து பாடையில் போகிற பாட்டி வரைக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லாமல் நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் முதல்வர் என்ன சொல்லிக்கிறார் ஸ்டேஜ் ஏறினா, நாங்கள் எங்கள் நாட்டில் தேனாரும் பானாரும் பாலாரும் ஓடுது, பெண்கள்லாம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அடுத்த தடவை வந்து திமுக வந்து அந்த 200 விட்டு அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு 200 தாண்டி சிந்திக்கவே தெரியல. 200 நமக்கு தான், 200ன்னு 200லேயே இருக்கிறாங்க. அவங்க அந்த ஊபிஸ்க்கு 200 ரூபா கொடுக்குற மாதிரியே கொடுத்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. இந்த தடவை இவங்க எத்தனை ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் கட்டாயம் வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். நீங்கள் அடுத்து 26ல் ஆட்சிக்கு வாங்க, வராமல் போங்க, அடுத்த விஷயம். இப்போ இந்த டேர்மில் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் உட்கார வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு மனசில் ஒரு நியாயத்தோட ஒரு நீதியோடு நீங்கள் வேலை செய்ய வேணாமா? இந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதுதானே எங்களோட கேள்வியாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம், நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள், அந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று பாருங்கள், நேற்று மட்டுமே 8 கொலைகள் நியூஸில் ரெக்கார்டை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. ஃபோக்சோ வழக்கு ஹையஸ்ட் நீங்கள் தான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு செய்தியாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, அந்த குழந்தைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ஒரு பாட்டியே இந்த மாதிரி இவன் பண்ணியிருக்கான். அந்த பாட்டியோட குடும்பத்தில் இருக்க அத்தனை சொந்தக்கார பெண்கள் என்ன மனநிலையில் நீங்கள் இருப்பாங்க சொல்லுங்கள்? ஒரு எந்த ஆம்பளை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பயம் வரும்? ஒரு 18 வயசு பையன் நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தை மாதிரி நம்ம பையன் வயசு 18 வயசு பையன் அப்படின்னு நம்ம வயசுக்கே நினைக்கிறோன்னா, 80 வயசு பாட்டிக்கு அவன் எப்படி அவனுக்கு எப்படி தோணுது? அந்த ஒரு பாட்டியை வந்து இந்த மாதிரி செய்யணும்னு அவனுக்கு எப்படி தோணுது? ஒரு நார்மலான மைண்டில் இருக்கவங்க தோணுமா? அப்போ ஏன் நீங்கள் போதை பொருளை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க? போதை இப்போ சாதாரணமாக பேசுகிற நமக்கே தெரியுது, இவன் ஏதோ கஞ்சா அடிச்சிருப்பான் போல இருக்கு, அதனால அவன் இப்படி செஞ்சுருக்கான். நம்மளால சொல்ல முடியுதா? ஏதோ ஒரு போதை எடுத்திருக்கான், போதை பொருள் எடுத்திருக்கான். வெறும் சாராயம் மட்டும் பண்ணவே இதை செய்ய மாட்டான். சாராயம் மட்டும் எடுத்தவன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக மாட்டான். ஏதோ கஞ்சாவோ மெத்தோ ஏதோ ஒரு போதை பொருளை எடுத்துருக்கிறான். அவன் தன்னோட நிலை என்ன, நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாத அளவுக்கு அவன் செய்கிற அளவுக்கு அவன் செஞ்சுருக்கான். அப்படின்னா அப்போ நீங்கள் இங்கே போதை பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கு? அதுக்கு வெள்ளை அறிக்கை அவர் கொடுக்க முடியுமா? இன்றைக்கி உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரே வந்து ஜாபர் சாதிக்குங்கிறவர் வந்து இந்திய அளவில் வந்து உங்கள் கட்சிக்கு ஒரு பெரிய களங்கம் வந்துச்சு, அவர் வந்து மெத்துங்கிற ஒரு இது பண்ணாருன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி அவர் வந்து இதில் இருக்கிறாரு. அப்போயாவது நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து போதைப் பொருளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு எதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? நீங்கள் இன்றைக்கி யார் பாதிக்கப்படுறா? நீங்கள் இன்றைக்கி அந்த பையன் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். அது 18 வயசு குழந்தை. அவங்க பேரண்ட்ஸை யோசிச்சு பாருங்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது குழந்தைங்க, 18 வயசு குழந்தை. அப்போ அந்த குழந்தைய இந்த மாதிரி ஆக்குனீங்கல்ல, உங்களை நம்பி, இந்த சமூகத்தை நம்பி, உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு அரசை நம்பி தானே எங்கள் குழந்தைங்களை வெளியில் அனுப்புகிறோம். படிக்கிறதுக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ எங்கள் பிள்ளைங்க படிக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே ஸ்கூல் வாசலில் கஞ்சா மிட்டாய் விற்கிது, அவன் அபினை வாங்கி சாப்பிட்றான், மெத்த போடுறான், இல்லை கஞ்சா அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு?
அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இதை பற்றின அறிவு இல்லாத ஒரு பேரண்ட்ஸ் இப்படிலாம் இருக்குன்னு கூட தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? காலையில் வேலைக்கு போனால் நைட்டுக்கு வீட்டுக்கு வர பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போனால் ஒழுங்காக படிச்சுட்டு தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை இங்கே தமிழ்நாட்டில் பரவிட்டு ஒரு தலைமுறை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு இந்த 18 வயசு பையனோட வாழ்க்கை என்னாச்சு, எதிர்காலம் என்னாச்சு? அந்த பையனோட குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய அசிங்கம். அந்த பையனுக்கு கூட பிறந்த சகோதரிகள் யாராக இருந்தால் அவங்களோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. யாராவது அந்த பிள்ளைங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொண்ணு எடுப்பாங்களா அவங்க வீட்டில்? இவ்வளவும் எதுக்காக? போதை. அந்த போதையால் எத்தனை குடும்பங்கள் நாசமாயிட்டு இருக்கீங்க, சின்னாபின்னமாயிட்டு இருக்கு. எத்தனை பெண்களோட தாலி அறுத்துக்கிட்டு இருக்கு. தாலி இருந்தாலும் நடைபிணமாக வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன்மார்களை வச்சுக்கிட்டு நடைபிணமாக வாழ்ந்துட்டு இருக்க பெண்கள் எத்தனை பேர்? இப்படி இவ்வளோ ஒரு மோசமான சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே மார்த்தட்டிக்கிறீங்க. ஆன்டி இன்கம்பன்சிலாம் கிடையாதுங்க, ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. இதை சொல்லும்போது ஒரு மனிதனா, நீங்கள் பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருங்க, முதல்வராக இருங்க, யாராக வேணா இருங்க, ஒரு 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 சாமானிய மனிதனா தனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. தன்னஞ்சறிவது பொய்யற்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா, உங்கள் மனசாட்சிக்கு தெரியணும்ல. தினமும் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. என்ன நடக்குதுங்க, ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு கீழே இருக்கவங்களை கூப்பிட்டு ஒரு இது பண்ணுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கூட முடியலையா அவங்களால? ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை. இங்கே எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ அந்த ஒரு சாமானிய மக்களாக ஒரு பெண்ணாக நமக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது. எப்படி எதுவுமே பண்ண முடியல நம்மளோட. என்ன இப்படி ஒரு கையாளத்தனமாக நம்ம உட்காந்துருக்கோம். இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்கக்கிட்ட ஒன்றுமே நடக்கலைங்கிறாங்க. தமிழ்நாடு சூப்பராக இருக்குங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போ இங்கே இருக்க பெண்கள்லாம் என்ன தான் செய்கிறது? அப்போ இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் என்ன தான் பண்ணுறது? எங்கள் வீட்டு பசங்களை எப்படி நாங்கள் வெளியே அனுப்புறது? ஸ்கூலுக்கு நம்பி அனுப்புகிற குழந்தை இந்த மாதிரி போய் குடி போதை இதுக்கெல்லாம் ஆளாகி இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா அப்போ என்ன ஆகுறது? இந்த தமிழ்நாடு நாசம். இந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் அடுத்த 5 வருஷம் நாங்கள் தாங்கிறாங்க. அடுத்த 5 வருஷம்லாம் திமுக வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் பெண்களும் இளைஞர்களும் ஒரு தலைமுறையே நாசமாயிரும். ஆல்ரெடி இப்பயே நாசம். இந்த 5 வருஷத்தில் 2021 12th காலேஜ் ஃபஸ்ட் இயரோ படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா இந்த போதைக்கு அடிக்ட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சுல்ல. ஒரு 100 இளைஞர்கள், நான் சொல்கிறது லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 1 கோடி பேர் வந்து குடி நோயாளிகளாக இருக்காங்கன்னு சொல்லி டேட்டா வருது. நான் சொல்கிறது குறைச்சு சொல்கிறேன். ஒரு 1000 இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு 1000 இளைஞர்கள் இந்த மாதிரி போதை இதுக்கு அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்னா என்னாச்சு? இந்த தமிழ்நாட்டில் 1000 இளைஞர்கள் இந்த ஒரு பீரியடில் வந்து ஆகிறான் அப்படின்னா வருஷத்துக்கு 5 வருஷத்தில் எத்தனை பேர்? 5000 பேர்னா என்னாச்சு? நம்மளோட ஃபியூச்சர் முடிஞ்சு போச்சுங்க. என்ன பண்ணுவான் அவன்? ஒரு வெஜிடபிள் மாதிரி மூளையில் விழுந்து கிடப்பான். இளைஞர்களோட சக்தி எப்படி வேணும் நமக்கு? இன்னைக்கு அவர் கட்சிக்கு சொல்லிக்கிறாரு, இளைஞர்களை கட்சிக்குள்ள கொண்டு வாங்க, அப்போதான் புது ரத்தம் பாய்ச்சப்படும். உங்க கட்சியை வளர்க்கறத பத்தி யோசிக்கிறீங்க, தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பத்தி நீங்க யோசிச்சிங்களா? இளைஞர்கள்லாம் இப்படி குடிச்சு போதைக்கு அடிமையா ஒரு வெஜிடபிள் மாதிரி மூளையில விழுந்து கிடந்தானா நாளைக்கு எப்படிங்க தமிழ்நாடு உருப்படும்? எப்படி நீங்க தமிழ்நாட்டை முன்னே கொண்டு வருவீங்க? தமிழ்நாடு இந்த 5 வருஷம் இந்த 21 வந்து திமுகவை தேர்ந்தெடுத்ததுக்கான பலனை இன்னும் 15-20 வருஷம் கழிச்சு யோசிப்பாங்க. ஏண்டா திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்? 10-15 வருஷம் பின்னோக்கி எடுத்துட்டு போயிட்டீங்க தமிழ்நாட்டை. இன்னைக்கு நீங்க எதுக்கு எடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, மத்திய பிரதேச பாருங்கிறீங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு பின்னாடி இருந்தவங்க எப்படி ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருந்த இளைஞர்களா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எங்க கேளுங்க, இன்னைக்கு தொழிலதிபர்கள்ட்ட எல்லாம் கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னா வேலைக்கு தமிழர்கள் வர்றது கிடையாது, அதனாலதான் நாங்க நார்த்ல இருந்து கொண்டு வரோம், வெளிமாநில இருந்து கொண்டு வரோங்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்க? இங்க இருக்க தமிழக இளைஞர்கள்லாம் போதை, ராஜ போதையில இருக்கிறாங்க தமிழக இளைஞர்கள் எல்லாரும். நீங்க இங்க ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை, ப்ரோ இன்கம்பன்சி இருக்குங்கிறீங்களா? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டில் ஒரு ஆம்பளை குடிக்கிறான்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நரக வேதனையில இருக்கும். என்ன அப்போ இந்த குடி போதையால முழுக்க பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அப்ப அந்த பெண்கள் திரும்ப ஓட்டு போட்டு திமுக ஆட்சி கொண்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இந்த தடவை திமுக வந்து மாசம் 5000 கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. பெண்களுக்கு மாசம் 5000 கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும்ல, நீ மாசம் 5000 கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இங்க என் புருஷனை கூட்டிட்டு போய் டாஸ்மாக்ல உட்கார வச்சுக்கிட்டு யார் மாறு அடிச்சுட்டு இருக்கிறது, நீ அவன் எங்க விழுந்து கிடப்பானோன்னு தெரியாது, தூக்கிட்டு வரணும். அவன் வந்தா குடிபோதில் என்ன வீட்டில் ரகலை பண்ணுவானோ, எப்படி அடிச்சு மண்டையை உடப்பானோ, பிள்ளைங்களை படிக்க விடாம எப்படி சீரழிப்பானோ, வீட்டை எப்படி ரெண்டாக்குவான் குடிக்கார பையன். இது போதைக்கு மட்டும். அடுத்து கஞ்சா மெத்து அப்படின்னு எப்படி போறவன் எந்த பொம்பளை பிள்ளைய போய் என்ன செய்வானோ, கிளவின்னு கூட பார்க்காம போய் ஏதாவது இது பண்ணிடுவானோ. இப்படிலாம் வாழ்ற பெண்கள், இந்த நரகத்தில் வாழ்ற பெண்கள் உங்களுக்கு திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்பிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படியே நீங்க கனவு கண்டுக்கிட்டே இருங்க.